ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பெட்டிகோட் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது சின்ன சின்ன ஆர்டர் தான். பட் இதெல்லாம் எப்படி ஓரளவுக்கு நம்ம ஆர்டர் எடுக்கிறதுன்னு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் இதில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அந்த காடா துணி இருக்குங்க இல்லையா, அது ஒரு 10 மீட்டர் இருந்து கொடுத்து நம்மளுக்கு அதில் பெட்டிகோட் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க அளவு ட்ரெஸ்ஸுமே கொடுத்துட்டாங்க. அளவு ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கோ அதே சேம் மெத்தடில் ஃபிட்டிங் எல்லாமே அப்படியே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே சேம் மெத்தடில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மீட்டருக்கு ஒரு பெட்டிகோட்டுக்கு நம்ம 2 மீட்டர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அகலம் அதிகமாக இருந்துச்சுனால நம்ம இதில் 6 பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இது ஆர்டர் எப்படி வந்துச்சுன்னா, இவங்க ரெகுலராக நம்மகிட்ட தைக்கிற ஆள்லாம் கிடையாது. இப்போ ஒரு 3 மாதமாக தான், ஒரு 3 மாதம் 4 மாதமாக தான் நம்மக்கிட்ட புது கஸ்டமர் தான். இப்போ தான் வந்திருக்காங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தான். ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தான் வந்திருக்காங்க. ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு பார்த்திங்கன்னா அந்த நைட்டி மடித்து தைக்கிறது, கை டைட் பிடிக்கிறது தான் வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் நைட்டிலாம் மடித்து அவங்க எப்படி கேட்டாங்களோ நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நாங்கள் வீட்டில் போய் போட்டு பார்த்து கொஞ்சம் நைட்டி கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குது, இன்னும் ஒரு மடிப்பு மட்டும் மடிக்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதையும் நம்ம அவங்க ஒரு 1 இன்ச்சுக்கு மறுபடியும் மடிக்க சொன்னாங்க. அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம மடித்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அது 2வது தைக்கிறது நம்ம அமௌண்ட் சார்ஜ் பண்ணலை, ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க பாப்பாவுடைய ஃப்ராகுக்கு ஜிப்பெல்லாம் போயிருந்துச்சு. அந்த ஜிப்பெல்லாம் ஜிப்பை எடுத்துகிட்டு நம்மளுக்கு மாற்றி தர சொன்னாங்க. அது ஒரு 3 டாப்புக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி தான் இப்போ எடுத்தோன்னே எல்லா கஸ்டமருமே பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளவுஸ் தைங்க, சுடிதார் தைங்க வருவாங்க தான், நிறைய பேர் வருவாங்க. ஆனால் எல்லாருமே அந்த மாதிரி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் எப்படி இருக்குது, ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது, ஸ்டிச்சிங்லாம் ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்கா, அதெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. அந்தமாதிரி பார்த்து தான் ஆர்டரே கொடுப்பாங்க. இவங்க அது மாதிரி தான் ஆல்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஃப்ராக் அது மாதிரிலாம் கொடுத்தாங்க ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்மகிட்ட சுடிதார் கொடுத்துருந்தாங்க. 2 டாப் மட்டும் செட்டோட ஃபேண்ட்டு டாப் 2 தைக்க கொடுத்துருந்தாங்க. அதை கூட நான் வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த சுடிதார்லாம் பார்த்துட்டு நம்ம கடையிலே தையெல்லாம் திருப்பி பார்த்து ஃபினிஷிங்லாம் ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போனாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கஸ்டமருமே நம்மளுக்கு எடுத்தோடனே ப்ளவுஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போது நீங்கள் ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு வருதுன்னா அது சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அப்பயே நீங்கள் இல்லைப்பா அதில் ஆல்ட்ரேஷன் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த கஸ்டமர் வரமாட்டாங்க. நான் சொல்லியிருக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நைட்டி தைக்கிறது ஒரு அக்காகிட்ட கொடுத்து தைப்பேன். ஜிப்பு அவங்க தைக்க மாட்டாங்க. நான் தான் ஜிப்லாம் தைக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்தமாதிரி ஜிப் ஐட்டம்லாம் இந்த 1-2 பீஸ் வரதெல்லாம் நான் தான் தைப்பேன். இதை நான் வேணான்னு சொல்லியிருக்கலாம். இவங்க அன்றைக்கி காலையிலே நான் கடை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே வந்துட்டாங்க. உடனே ஒரு 5-6 நிமிஷத்துலேயே உடனே வேணும்னு சொன்னாங்க. நான் 1 மட்டும் உடனே ரெடி பண்ணி கொடுத்தேன். 2 ஈவினிங் வாங்க சொல்லியிருந்தேன். ஏன் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நான் அந்த நேரத்தில் இல்லைப்பா என்னால் தைக்க முடியாது, ஆல்ட்ரேஷன்லாம் ஜிப்பெலாம் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி கொடுத்ததுன்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் அந்த 2 சுடிதாரும் சரி இப்போது வந்திருக்க இந்த பெட்டிக்கோட்டும் சரி கண்டிப்பாக என்கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போது வாங்கிட்டு போயிட்டாங்க. பெட்டிக்கோட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க. அளவு பெட்டிக்கோட்டை மட்டும் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதை நேற்று வாங்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்க வாங்க வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபினிஷிங்காக இருந்துச்சுப்பா, என்னோடய பெட்டிக்கோட்டில் எப்படி இருந்துச்சோ அதை விட சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சைஸ்லாம் கரெக்டாக இருக்குது, ஃபிட்டிங்லாம் சூப்பராக இருக்குது, நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வரேன், நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா அப்படின்ட்டு கேட்டு போனாங்க. ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீக் ப்ளவுஸ் எடுத்துன்னு வரேன், ஒரு 4-5 ப்ளவுஸ் இருக்குது, எனக்கு நீங்கள் ப்ளவுஸ் மட்டும் ஃபினிஷிங்காக இதேமாதிரி தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா ஒரு பொருளை ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு ஆல்ட்ரேஷனோ அதில் நம்ம எப்படி கஸ்டமரை ஃபுல்ஃபில் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க நெக்ஸ்ட் ஆர்டர்லாம் நம்மகிட்ட கொடுப்பாங்க. அதனால் ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் முகம் சுளிக்காமல் அதை கொஞ்சம் செஞ்சு கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளுக்கு தைக்கிற வேலை நிறையா இருக்கும். நிற்பாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போயே இன்னும் ஒரே ஒரு தையல் தானே, இதை கொஞ்சம் ஓட்டி தர மாட்டிங்களா அப்படின்லாம் கேட்பாங்க இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறவங்களாம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தைக்கிற வேலை இருக்குது, நம்ம எவ்வளோ ஸ்பீடாக தைச்சிட்ருப்போம். இப்போ ஒரு 1/2 அன் ஹவரில் நம்ம டெலிவரி கொடுக்கணும் வந்துட்டுருக்காங்கன்னா நம்ம அதை எவ்வளோ ஸ்பீடாக வேகமாக தைப்போம். அந்த நேரத்தில் அவங்க கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸை மட்டும்தான் மனசில் வச்சுட்டு பேசுவாங்க தவிர அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது, அவங்க தைக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. அப்படியே அழகாக சொல்லுவாங்க, என்ன வேலை இருக்குது, இதெல்லாம் ஒரே ஒரு தையல் தான்ப்பா,
ஒரு 5 நிமிஷம் நிற்கிறேன், நீங்கள் அதை தைச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கஸ்டமரும் அப்படி தான் வந்தாங்க. பட் அந்த நேரத்தில் இல்லை எனக்கு வேலை இருக்குது, இது இப்போ தைக்க முடியாது நான் சொல்லியிருந்தேன்னா கோவமாக கூட வேணாம், இல்லைப்பா தைக்க முடியாது தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தா கூட நெக்ஸ்ட் டைம் அவங்க இங்கே வந்து என்கிட்ட தைச்சிருப்பாங்களான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஓகேங்களா. சின்ன சின்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுவும் டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காது, கொஞ்சம் கோவமாக பேசுவாங்க, என்ன இப்படி வேஸ்ட் ஆக்கிட்டீங்க, இல்லை நான் வேறு மாதிரி எதிர்பார்த்தேன், நான் வேறு டிசைன் சொன்னேன், ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் அது கொஞ்சம் நம்மளால் கஷ்டமாக இருக்க விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கோவம் சில விஷயம் அவங்க கஸ்டமர் சில பேர் எல்லாருமே அப்படி இல்லை, சில பேர் பேசுறது கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும். அந்த சமயத்தில் நம்மளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சாஃப்டாக பேசினா நெக்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமர் நம்மளுக்கு வருவாங்க. அவங்க மூலிமா நம்மளுக்கு 2-3 கஸ்டமர் வருவாங்க. அதை மட்டும் பாருங்கள். எடுத்தோடனே நம்ம கோவமாக பேசினாலும் எதுவுமே கிடைக்காது. இப்போது இவங்க இந்த பெட்டிக்கோலாம் தைச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளவுஸ் ஃபினிஷிங்கை பார்த்துட்டு நம்ம இவங்க ரெகுலர் கஸ்டமர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா சின்ன சின்னதான் ஒரு கஸ்டமர் வராங்கன்னா நம்ம பேசுறதுனா இப்போ நம்மக்கிட்டே நம்ம கடையில் போய் துணி தைக்க போகிறோம். ஓகேங்களா. நம்ம டைலராக இல்லை, நம்ம தைக்க போகிறோன்னா அவங்க நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். தைக்கிறாங்க ஓகே, எடுத்தோடனே சிறுசுன்னு என்ன வேணும் உங்களுக்கு, 2 நாள் தர முடியாது, கொஞ்சம் கோவமாக பேசினா நம்ம அடுத்த வாட்டி அந்த கடைக்கிட்ட போவோமா, போக மாட்டோம். நம்ம எப்படி இப்போ நம்ம ஒரு கடைக்கு போனால் நம்மள எப்படி ஒருத்தவங்க நல்லா பார்க்கணும், நல்லா பேசணும் யோசிக்கிறோமோ அதே சேம் மெத்தடில் தான் நம்ம கஸ்டமரையும் பார்க்கணும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்மக்குள்ளே தான் அந்த பிரச்சனை வச்சுன்னு அவங்ககிட்ட மூஞ்ச கட்டக்கூடாது. இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் எடுக்கலாம். இதுக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ண பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து சின்ன பசங்களுக்குலாம் நான் 200 வாங்குவேன், இவங்களுக்கு 250 வாங்கியிருந்தேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நான் கேட்ட உடனே 250 ஒரு பீஸுக்கு 250 கொடுத்துட்டு போயிட்டாங்க. மறுநாள் அப்போ அந்த சொன்ன இல்லைங்களா ட்ரெஸ் வாங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ என்ன சொன்னாங்க, அவங்க இந்த அளவு ட்ரெஸ் இருக்குங்க இல்லையா, அந்த அளவு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஊரில் தைச்சிருப்பாங்க போல். அது ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, அது கொஞ்சம் வில்லேஜ் தான். அங்கே பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 150 தான் தைச்சேன். 150 120 சம்திங் சொன்னாங்க. 120 தான் தைச்சேன். பட் ரேட்டுங்க நீங்கள் இந்த பெட்டிக்கோட்டுக்கு அமௌண்ட் போட்டிருக்கீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஃபினிஷிங் நல்லாயிருக்கு, எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு, இப்போ நான் கொடுத்த அமௌண்ட்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த ஏரியா அவங்க வில்லேஜில் தைச்சாங்க, பட் நான் இருக்க சர்க்கிளில் அந்த அமௌண்ட் தான் வாங்குறாங்க. அதே மாதிரி தான் நான் சொன்னேன், நான் இங்கே இப்படி தான்ப்பா வாங்குறாங்க, அது கிராமத்தில் அப்படி வாங்கிட்டாங்க, இந்த சைடில் எல்லாமே இப்படி தான் அமௌண்ட் வாங்குறாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வாங்க நம்ம எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா நான் இப்படி தான் வாங்குவேன், இவ்வளோ அமௌண்ட் தான், இஷ்டம் தான் வாங்க, எல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகாது. அப்படி நம்ம பேசினா அந்த கஸ்டமர் மேலே ரெகுலர் இருக்க மாட்டாங்க. சரி அவங்க வந்து அமௌண்ட்டு கேட்டவுடனே கொடுத்துட்டு போயிட்டாங்க. செகண்டாக வந்து இந்தமாரி அளவு ட்ரெஸ் வாங்கும்போது நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்கிறேன், ரேட் கொஞ்சம் இதுக்கு அதிகமாக இருக்குது, எங்கள் ஊரில் ரொம்ப கம்மின்னு சொல்லும்போது நம்மளுடைய இது சொல்லணும், இல்லைப்பா இந்த ஏரியாவில் இதான் இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் புரிய வச்சா தான் அவங்களுக்கு புரியும். ஓரளவுக்கு நான் சொல்லி புரிய வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வாங்க நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் அவங்களும் சந்தோஷமாக ஹாப்பியாக போயிட்டாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம கொஞ்சம் இறங்கி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் நம்ம கஸ்டமரும் நம்மளுக்கு ரெகுலராக வருவாங்க. நம்ம வந்து கஸ்டமரை ஃபினிஷிங் மூலிமா இழுக்கிறது ஃபஸ்ட்டுன்னா, அதை விட முக்கியம் நம்ம பேசி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறது தான். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.